வணக்கம். யாவர்க்கும் உரைப்போமில் பக்தர்களே, நாம் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிற வரலாறு யாருடையதுன்னா, சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த அம்மனின் மகிமையை தான் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். சிதம்பரம்னு சொன்னதும் உங்கள் எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வர்றது தில்லை நடராஜர் கோவில் தான். ஆனால் நடராஜர் கோவிலை காட்டிலும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படுவது இந்த காளியம்மன் கோவில். இங்கே பார்வதி தேவியே காளியாக வீற்றிருக்கிறார்கள். சிவபெருமான் தில்லை நடராஜர் கோவிலில் ஆனந்த தாண்டவம் ஆடியிருக்காங்கன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சது. ஆனால் அம்பாளும் சுவாமிக்கு இணையாக நடனம் ஆடியிருக்காங்கன்றது நிறைய பேருக்கு தெரியாது. அது மட்டும் இல்லாமல் இந்த தில்லையில் இருக்கக்கூடிய இந்த காளியம்மன் ஒரு சன்னதியில் உக்ர காளியாகவும் 8 கைகளில் ஆயுதங்களுடனுடையும், மற்றொரு சன்னதியில் சாந்தமான 4 முக பிரம்ம சாமுண்டேஸ்வரி அம்மனாகவும் காட்சி அளிக்கிறாங்க. ஏன் இவங்க ஒரே கோவிலில் 2 விதமாக காட்சி அளிக்கிறாங்க அப்படின்றத பற்றியும், இந்த காளியம்மனுக்கு பின்னாடி வரலாறு சொல்கிற கதையை பற்றியும் தான் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். அரக்கர்கள் தேவர்களையும் முனிவர்களையும் பலவாறாக துன்புறுத்தி வராங்க. அவங்களுடைய சொல்லுன்னா கொடுமையெல்லாம் இழைக்கிறாங்க இந்த தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் இந்த அரகர்கள். அதனால் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, பிரம்மாவிடமும் விஷ்ணுவிடமும் சென்று முறையிடுறாங்க. எப்படியாவது அந்த அரக்கர்கள்கிட்டேருந்து எங்களை காப்பாற்றுங்கன்னு கேட்குறாங்க. உடனே அந்த பிரம்மாவும் விஷ்ணு இருவரும் சேர்ந்து, நாம் எல்லாரும் போய் கேட்க வேண்டிய ஒரே இடம் சிவபெருமான் தான், வாங்க ஈஸ்வரனிடம் போய் நம்ம முறையிடலான்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த கொடிய அரக்கர்களிடம் இருந்து எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு இவங்கெல்லாம் கேட்குறாங்க. அதுக்கு சுவாமி சொல்கிறாரு, அவனுங்களை அடக்கிறதுக்கு நம்மளால் யாராலையும் முடியாது, பார்வதி நினச்சா மட்டும்தான் முடியும். அதுவும் மட்டும் இல்லாமல் பார்வதி காளி ரூபமாக அவதாரம் எடுத்தாதான் அவனுங்களெல்லாம் அழிக்க முடியும், இதுதான் விதியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். உடனே என்ன பண்ணுறாங்க, பார்வதி தேவிக்கிட்ட சிவபெருமான் எப்படி சாந்தமாக இருக்கா பார்வதி தேவி, அவளை எப்படி காளியாக மாற்றுறது, காளியாக மாற்றுறதுக்கு அம்பாளை அந்த மாதிரி டக்குன்னு செய்ய வைக்க முடியாது சிவபெருமானாலே. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப தாயுள்ளம் கொண்டவள் நம்மளோட தேவி இல்லையா. அப்போது யோசிக்கிறார், சரி எப்படி பார்வதியை நம்ம கோவப்படுத்துறது, எப்படி அந்த கோவத்திலேருந்து இந்த அசுரர்கள்லாம் அழிக்க வச்சு இவங்களெல்லாம் காப்பாற்றுறது அப்படின்னு சொல்லி அதற்காக ஒரு அற்புதமான பிளான் போட்டு செயல்படுத்த தூங்குறார் சிவபெருமான். ஒரு முறை கைலாயத்தில் சிவனுக்கும் பார்வதிக்கும் சண்டை வருது. சண்டைனா எப்படின்னா வாக்குவாதம் வருது. எப்படின்னா அதை நம்மளோட சிவபெருமானே துவக்கி வைக்கிறாரு. சக்தி, நீ பெரியவளா நான் பெரியவளா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அம்பாள் சொல்கிறாங்க, உங்களுக்கு என்ன சந்தேகம், நான் தான் பெரியவ, என் சக்தி தான் பெருசு அப்படின்னு சொல்கிறாங்க.